ஆனால் நான் சொல்கிறேன், 5 விழுக்காடாக இருந்த வாக்கு வங்கியை 11 விழுக்காடாக அவர் உயர்த்தியது என்பது எளிய காரியமில்லை. ஒரு தேர்தலுக்குள்ளாக இதை செய்திருக்கிறார். இந்த பாரதிய ஜனதா வளர்ச்சியடையவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த நிலையை முன்னாலேயே எடுத்திருக்க வேண்டி மந்திரி சபையை அமைந்திருந்தால் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்திருப்பார். பொன்முடி வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த 7 பேரின் மீதும் வழக்கு இல்லாமல் போயிருக்கும். சரியா? அப்புறம் இனிமேல் நாம் 6Gயில் குறிவைக்கலாம். எவ்வளவு பெரிய கற்பனைகள், எவ்வளவு பெரிய வசதிகள், எல்லாமே போய்விட்டது. அது ஒரு விதத்தில் நாட்டுக்கு மிச்சம். எடப்பாடியே என்ன நினைத்தார் என்றால், ஜாதி ப்ளஸ் பணம் ரெண்டும் சேர்ந்தது. ஆக கொங்கு பெல்ட் பூரா நம்முடைய கையில் இருக்கும். மற்றவர்கள் இன்னென்ன வாக்குகள், இன்னென்ன ஜாதிகள், நல்ல வேட்பாளர்களே அவர் போடவில்லை. குழலிலே தான் மந்திரி சபையை நடத்த வேண்டும் என்கின்ற அளவுக்கு உள்ள ஒரு கட்சியை 40க்கு 40 வெற்றி பெற வைக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு சரியான செய்திகள் எடுத்து கூறப்படவில்லை என்பது ஒன்று. மாற்று கட்சியாக மிகச்சிறந்த கட்சி எழ முடியவில்லை என்பது 2. அவர் என்ன பெரிய உலகத்தில் இல்லாத வெடிகுண்டை வெடித்து விட்டார் இந்த சவுக்கு. அவரை நீங்கள் வைத்தே ஆக வேண்டும் என்ன உங்கள் அரசுக்கு எதிராக அவர் பேசுகிறார். அதனாலே அவர் காலமெல்லாம் உள்ளே இருக்க வேண்டுமா? நான் இவ்வளவு நல்ல யோசனைகளை சொல்கிறேன். இந்த அரசாங்கத்துக்கு செகிட்டு காது. இது கொள்ளையடிக்கிற கூட்டம். அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கொள்ளை கூட்டம்தான் தமிழ்நாடு அரசு. அது அரசு ஆட்சி இல்லை, அது ஒரு கூட்டு கொள்ளை தளம். நீ கொண்டு வந்த நீட்டு தான். நீ எதற்கு குத்தி கொண்டு சாக வேண்டும் என்றால் நீங்கள் திமுக காரன் தான் குத்தி கொள்ள வேண்டும். காங்கிரஸோடு சேர்ந்து நீட்டு, காங்கிரஸோடு சேர்ந்து ஜிஎஸ்டி, எல்லாவற்றுக்கும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பே கிடையாதா? பெரிய மக்களிடம் எதிர்ப்பு நிலை காணப்படுகிறது திமுகவுக்கு. அவரால் ஒன்றும் முடியவில்லை. அவர் பொம்மை போல செயல்படுகிறார், நடக்கிறார், போகிறார். ஏதோ அதிகாரிகளை வைத்து கொண்டு ஓட்டுகிறார்கள். 40 இடத்தில் வெற்றி பெற்றிருக்காவிட்டால் இதுவும் இந்த மதிப்பும் இருக்காது. காங்கிரஸ் எதுவாக இருந்தால் நீங்கள் இனிமேல் எதிர்கட்சி தான். TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள். வணக்கம் ஐயா. இப்போ தமிழகத்துல 40 தொகுதியில மாபெரும் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. இது உலக சாதனையா கொண்டாடிட்டு வராங்க. திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் மேல அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே, உங்களோட கருத்து என்னங்க? அப்படி ஒன்றுமில்லை. எதிரிகள் சிதறி கிடக்கிறார்கள் என்பது ஒன்று. எடப்பாடி ஒரு தொலைநோக்கற்ற தன்மை காரணமாக அடைய வேண்டிய இடத்தை அடைய தவறிவிட்டார். அதுதானே தவிர அவருடைய மிகச்சிறந்த வாக்கு வங்கி என்பது 12 கட்சிகளை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார்கள். யாரும் வெளியே போவதில்லை. எந்த அட்டூழியங்கள் நடந்தாலும் கூட்டணி தர்மத்தின் பேரால் திமுக செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கின்ற கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம். இந்த 12% சிறுபான்மையினருக்கு வாக்களிப்பதற்கு வேறு இடமே இல்லை. அவர்களுக்கு திமுகவோடு சார்ந்த வாக்காளர்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது. ஆனால் மாற்றி வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய நம்பகத்தன்மைக்கு ஏற்ற வகையில் இருக்கின்ற கட்சி என்று ஒரு கட்சியை அவர்கள் அடையாளப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம், எடப்பாடியினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி ஆற்றிய பணி என்பது தகுதி வாய்ந்ததாக இல்லை. நாட் அப் டு தி மார்க். பிஜேபியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவருக்கு தெரிந்திருந்தே தவிர 26இல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய தனித்தன்மையில் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். நம்மை போல் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மாற்றுக் கட்சியாக எழ வேண்டும் என்று நினைக்கின்ற பிஜேபியோடு நாம் சேர்ந்திருக்க முடியாது என்று அவர் கருதியது என்பது அரசியலில் சரியான சிந்தனை. ஆனால் வெளியே வந்தவர் அதற்கு பிறகு மோடி அரசை பற்றியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் அவர் பேசாமலே வழிக்கு கொண்டே போவாரே. ஆனால் இவர் எதற்காக வெளியே வந்தாரோ அதற்கான பலனை அவர் அடையவில்லை. அதனாலே தான் பிஜேபி 5%லிருந்து 11% உயர்ந்தது. இவர் கூடுதலான நிலையிலிருந்து சொல்லுகிறார், நான் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1 விழுக்காடு கூடுதலாக பெற்றிருக்கிறேன். பயன் என்ன? வெறும் 1 ஓட்டு குறைவாக இருந்தாலும் நீ தோற்றது தானே. வெறும் 1 விழுக்காடு கூடுதலாக ஆனதற்கு என்ன காரணம்? திமுக கட்சி கடந்த ஆண்டை விட ஒப்பிடும்போது அதிமுக கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதை பற்றி இல்லை. திமுக கூட போன தடவையை விட இந்த தடவை குறைத்து வாக்கு பெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அது திமுக தோல்வி அடைந்து விட்டதாக பொருள் கொள்ளப்படுமா? ஆகவே இது திமுகவின் வாக்கு குறைந்தது என்பதும் அதிமுகவின் வாக்கு 1 விழுக்காடு கூடியிருக்கிறது என்பதும் பொருளற்ற பேச்சுக்கள். ஆகவே எதற்காக வெளியே வந்தாரோ அதற்கான பெருவாரியான பேர் பின்பற்றுகிறவர்கள் தான்.
வெற்றியை நீங்கள் தேடி கொடுத்தால் சரி, உங்களுக்கு போவதற்கு பாதை தெரிகிறது, நீங்கள் தகுந்த தலைவன் தான் என்று பின்பற்றுகிறவர்கள் நினைப்பார்கள். நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருந்தால் அவர்கள் நமக்கு எல்லாருடைய பங்களிப்பும் கிடையாது. கட்சியில் கொஞ்சம் பேர் அவர்கள் சிந்திக்கிறார்கள், அவர்கள் வழி நடத்துகிறார்கள், அவர்கள் தந்திரோபாயங்களை கையாளுகிறார்கள். வெற்றி கிடைக்கின்ற வரையிலும் பின்பற்றுகிற கூட்டம் பின்பற்றுகிறது, வெற்றி கிடைக்காவிட்டால் பின்பற்றுகின்ற கூட்டம் ஒதுங்கி விடுகிறது. அதுதான். ஏனென்றால் பல பேருக்கும் இந்த அரசியலிட நன்மை கிடைக்கிறது. ஒருவன் பஞ்சாயத்து தலைவராகிறான், ஒருவன் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. இப்படி அந்த கட்சியில் இருக்கின்றவன் முழுவதும் பயன்பெறுகிறான். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற போது தப்பான வழியில், சரியான வழியில் நியாயமாக பயன்பெற முடியாது. கொஞ்சம் பேர் பதவிக்கு வருகிறவர்கள் நியாயமாக நடந்து கொண்டால் நாடு பயன்பெறும், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய எடப்பாடி அந்த அளவுக்கு முனைப்பு காட்டவில்லை. அவர்தான் நாடு முழுவதும் போய் பேசினார். இந்த விந்தியா அந்த அம்மா என்ன கருத்துக்களை முன்வைக்கும், அதுதான் 2வது பெரிய ப்ராபகண்டிஸ்டாக இந்த தேர்தலில் இருந்தது. அது என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறவர்களை கேலி செய்யும். கொஞ்ச நேரம் வைத்தால் போல் இருக்கிறவன் சிரிப்பான். அதற்கு மேலாக புதிதாக வந்திருக்கிற மக்களின் மனதில் பாதிப்பை ஏற்படுத்துவது என்பதற்கான பேச்சுக்கள் இவர்களிடம் இருக்க முடியாது. முன்பு போல தலைவர்கள் பேச்சு திறமை கொண்ட தலைவர்களுக்கு யாரும் இல்லைங்களா? பேச்சு திறமை என்பதை விட ஒரு ஐடியலிஸ்டிக் ஃபெர்வர், ஒரு லட்சிய தாகம், அது பேச்சில் வெளிப்படும். பேச்சு என்பது கருத்துக்களின் வெளிப்பாடு தானே. அதனால் அப்படிப்பட்ட நிலைப்பாடு அங்கே இல்லை என்று எடப்பாடியே என்ன நினைத்தார் என்றால், ஜாதி ப்ளஸ் பணம் ரெண்டும் சேர்ந்தது. ஆக கொங்கு பெல்ட் பூராவும் நம்முடைய கையில் இருக்கும், மற்றவர்கள் இன்னென்ன வாக்குகள் இன்னென்ன ஜாதிகள், நல்ல வேட்பாளர்களே அவர் போடவில்லை, பெரிய பணம் ஒன்றும் செலவழிக்கவில்லை. ஆக இது பணத்தை வைத்து கொண்டு வெல்லுகின்ற ஒரு கடமை தவிர, அது உண்மை. 70-80 விழுக்காடு திமுகவும் சரி இவர்களும் சரி பணத்தை வைத்து கொண்டு தான் வெல்லுகிறார்கள். என்றாலும் கூட இப்போ மற்றவன் நான் நல்ல கருத்தை சொல்லுகிறேன், என்னிடம் பணம் இல்லை. பணம் இருந்தால் பின்பற்றுவோர் கூட்டம் கூடுதலாக இருக்கும். ஆகவே இதை வைத்து கொண்டே வெல்லலாம் என்று 2 கட்சியும் மாறி மாறி நினைக்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது, திமுக அதில் ஒழுங்காக இருக்கிறார்கள். அந்த 12 கட்சிகளுக்கும் வேண்டியதை கொடுத்து, இடமும் கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய பணமும் கொடுத்து, அவர்களை வெல்லவும் வைத்து 22 இடம் தானே இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவர்கள் பெற்றிருக்கின்ற வாக்கு விழுக்காடு 26 தானே, அதிமுக 21. 2 பேருக்கும் இடையே உள்ள இடைவெளி வெறும் 5 விழுக்காடு தான். ஆனால் அந்த ஏற்றம் பெரிதாக தெரிகிறது. அதற்கு காரணம் பல கட்சிகள் வெற்றி, இடைவெளி. ஆனால் நான் நியாயமாக சொல்லுகிறேன், தூத்துக்குடியிலெல்லாம் 4 லட்சம் வாக்கு 3.5 லட்சம் வாக்கள் கனிமொழி வெற்றி பெறுகிறார் என்பது மக்கள் ஒரு விதத்தில் சரியானதை உணர்த்துவதற்குரிய கட்சிகள் இங்கே இல்லை. இல்லாவிட்டால் 13 பேரை சுட்டு கொன்ற போலீஸின் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என்று சொல்லிய பிறகு அந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவானவன் அந்த 17 போலீஸ்காரனும், அவன் சுட்டு கொண்டிருக்கிறான், ஒரு குற்றமும் செய்யாத மக்களை. எங்களுடைய மக்களை சுட்டு கொன்றாய், நாங்கள் எங்களுடைய உரிமையை தானே பேசினோம், அப்படியானால் உனக்கேன் வாக்களிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்வதற்கு எதிர்க்கட்சிகள் இல்லை. இவர்கள் பூராவும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், வைகோ போன்ற கட்சிகள், திருமாவளவன் போன்ற கட்சிகள் இதையெல்லவா சொல்ல வேண்டும்? 17 பேரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவன் ஒரு குற்றமும் செய்யாத நிரபராதியான மக்களை அல்லவா சுட்டு கொன்றான். கனிமொழிக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த மக்களுக்கு உணர்வு ஊட்ட வேண்டும். மக்களுக்கு அந்தந்த சமயத்தோடு மறந்து போயிடுவோம். அவரவருடைய வாழ்க்கை சிக்கலிலே தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே எந்த நாடு நல்ல வெற்றிகரமான நாடு இல்லையோ, எந்த நாடு வெற்றிகரமான எதிர்க்கட்சியை பெற்றிருக்கவில்லையோ, அந்த நாட்டில் சரியான தகவல்கள் மக்களை சென்று அடையாது. மக்கள் தாங்களாகவே அதை சிந்திப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே தூத்துக்குடியிலே இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்பது ஜனநாயகத்தின் தோல்வியை காட்டுகிறது. மக்களுக்கு உணர்த்துவதற்குரிய எதிர்க்கட்சி இங்கே இல்லை என்பதை காட்டுகிறது. இதை எடப்பாடி செய்ய முடியவில்லை, ஏனென்றால் அவருடைய காலத்தில் நடந்தது. இந்த கம்யூனிஸ்ட் மற்ற கட்சிகள், திருமாவளவன் போன்றவர்கள் செய்ய முடியவில்லை. இவர்களெல்லாம் கூட்டணி தர்மம் என்ற பெயராலே மக்கள் சாவதை விட நமக்கு கூட்டணி தர்மம் தான் பெரிதென்று கருதுகிறவர்களாக இருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் எடுத்து சொன்னாலும் இந்த குரல் போய் எட்டேறுவதில்லை. ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ரொம்ப ஒரு தன்னலம் நிறைந்த கூட்டத்தால், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கின்ற எல்லா அமைப்புகளிலும் தன்னலம் நிறைந்த கூட்டத்தால் நிரப்பப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் உணர்வூட்டப்படுகின்றவர்களாக இல்லை. சரியான சிந்தனை பாங்குகள் அவர்களுக்கு புலப்படுத்தப்படவில்லை. இதுதான் நிலை என்று நான் நினைக்கின்றேன். சொன்னபடியே அந்த 40-40 வெற்றி பெற்றிருக்காங்க. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க நினைக்கிறீங்க? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். அவர்களுக்கு கொள்ளையடிப்பது ஒன்று தான் குறிக்கோள் இந்த கட்சிகளுக்கு. வேறு என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள்?
செந்தில் பாலாஜி போன்ற ஒரு மனிதனை, ஒரு மந்திரியை மந்திரியாக சிறையில் வைத்து கொண்டு இன்னும் 8 மந்திரி சிறைக்கு போவதற்கு காத்திருக்கின்ற ஒரு கட்டத்தில் அந்த கட்சி 40க்கு 40 பெறுகிறது என்று சொன்னால் வரலாற்றில் நம்முடைய காலகட்டத்தில் உள்ள மக்களின் உணர்வற்ற தன்மையை கேலி செய்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். நான் சொல்கிறேன், 8 மந்திரி வரிசையில் இருக்கிறார்கள் சிறைக்கு போவதற்கு. ஒரு மந்திரி நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறார். ஒரு மந்திரி 3 ஆண்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். கொஞ்ச காலம் நிறுத்தி வைப்பு இருக்கிறதே தவிர தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மந்திரி சபை, புழலிலே தான் மந்திரி சபையை நடத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கு உள்ள ஒரு கட்சியை 40க்கு 40 வெற்றி பெற வைக்கிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு சரியான செய்திகள் எடுத்து கூறப்படவில்லை என்பது ஒன்று. மாற்று கட்சியாக மிகச்சிறந்த கட்சி எழ முடியவில்லை என்பது 2. புதிதாக வருகின்ற சீமான் போன்ற கட்சிகளெல்லாம் பெரிய உளறுவாய் கட்சிகளாக இருக்கின்றன. அவர்கள் பெறுகின்ற 8% வாக்கோ அல்லது தமிழ்நாட்டில் தனி கட்சி நிலையை தேர்தல் ஆணையத்தில் பெறுகின்ற நிலையோ நான் சொல்லுகிறேன், ஒரு 15% வாக்கு தமிழ்நாட்டில் அலைகிறது. அவர்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிப்பதில்லை என்கின்ற தெளிவுடையவர்கள். இவர்களை அகற்ற வேண்டும் என்று 50 ஆண்டுகளாக முயலுகிறார்கள். ஆனால் இவர்கள் வெறும் 15 விழுக்காடாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஓட்டு போடுவதில்லை என்பது மட்டும்தான். யாருக்காவது போடுவதற்கு அவர்கள் தயார். இந்த வரப்போகின்றவன் மாற்றி போடுகிறார்களே, அவனுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா, அவன் ஒழுங்காக நடத்துவானா இல்லை, அவன் போகின்ற பொறுக்கியா என்றெல்லாம் சிந்திப்பதில்லை. விஜயகாந்துக்கு போட்டார்கள். விஜயகாந்த் கொஞ்சம் நல்ல வலுவான தலைவராகவே செயல்பட்டார். தொடர்ந்து இருந்திருந்தால் அவர் செயல்பட்டிருப்பார். அவருக்கு 10 விழுக்காடு சேர்ந்தது. அந்த இடம் இப்பொழுது காலியாகிவிட்டது. அவர்கள் 1% 1.5% அவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த இடம் சீமானுக்கு போய் சேர்கிறது. 8% போய் சேர்ந்திருக்கு. 5, 6, 8. ஒரு நல்ல மாற்று கட்சி வருகின்ற போது சீமான் காலியாகி விடுவார். அதனாலே தான் தம்பி என்று விஜயை தொங்குகிறார். விஜய் உள்ளே நுழைந்தால் இளைஞர்கள் பட்டாளம் இந்த பக்கம் திரும்பும். அவர் வெற்றி பெறாது, அவர் வைக்கின்ற கொள்கைகளை பொறுத்தது, அவர் எப்படி அரசியலில் செயல்படுகின்றார் என்பதை பொறுத்தது என்றாலும் கூட என்ன, வெறும் ஒரு கூட்டத்தை மேய்த்து கொண்டே வெற்றி பெற்று விட முடியாது. நாட்டில் இருக்கிற தீங்குகள் என்ன, எப்படி மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம், நாங்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கின்றோம், யாருக்கு சாதகமாக அவர்கள் செயல்பட போகிறார்கள், யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு என்றெல்லாம் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட நிலை வருகின்ற போது இந்த இளைஞர்கள் பட்டாளத்தை அடித்து கொண்டு போய்விடும் அந்த ஆற்று வெள்ளம். நம்மளும் சேர்ந்து போய்விடுவோம், காணாமல் போய்விடுவோம் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் தம்பி முறை போட்டு பேசுகிறார். தம்பி என்பார், பெரியப்பா என்பார், சித்தப்பா என்பார். இதுவரையில் நான் ஒருவனாக நிற்பேன், நானே தனித்து வந்து ஆட்சி அமைப்பேன் என்று இப்படி போய் தம்பியிடம் தொங்குகிறாயே, எப்படி தனித்து ஆட்சி அமைப்பாய்? இன்னொரு கட்சியும் சேர்ந்தால் அவர்களுடைய பங்களிப்பு உன்னை விட கூடுதலாக இருக்கின்ற கட்டத்தில் உன்னை 2வது கட்டத்தில் வைத்துக் கொள்வார்கள். சரி, ஒன்றுமே இல்லாமல் போவதை விட 4-10 பேர் வருவது நல்லது என்கின்ற நிலைக்கு தானே ஏற்கனவே மற்றவர்கள் வந்தார்கள். அதே நிலைக்கு தானே நீனும் வருவதற்காக தம்பி என்கிறாய். ஒரு கட்சியினாலும் ஒரு கொள்கையினாலும் இந்த கட்சி வளரவில்லை. நான் சொன்னது போல் அந்த 2 பேருக்கு வாக்களிக்க மறுக்கின்ற ஒரு கூட்டத்தின் அலைச்சல் காரணமாக அதில் விழுகின்ற வாக்குகள் நோட்டாவுக்கு போடுவதற்கு பதிலாக இவருக்கு போடுகிறார்கள். இன்னொரு மாற்று புதிய கட்சி வருகின்ற போது அது இளைஞர்களை ஈர்க்கின்ற தன்மையுடையதாக இருந்தால் இவர் காலியாகி விடுவார். பாருங்கள், இவர் தனித்து நின்றால் இதுதான் நிலைமை ஏற்படும். அவர் என்ன ஆவார் என்பது அவர் சொல்லுகிற கொள்கைகளை மற்றவற்றை பொறுத்தது என்பது வந்த பிறகு பார்ப்போம். இவர் ஒரு புதிய கருத்து ஒன்று சும்மா தமிழ் என்பார், தமிழ் தேசியம் என்பார், இதையே சொல்லி கொண்டிருப்பார்கள். இதுவரை இவன் தமிழன் இல்லை, அவன் தமிழன் இல்லை, நேபாளத்துக்காரன் ஏன் இங்கே வந்தான் என்று சொல்லி கடைசியில் முதலமைச்சரை பீகாருக்கு ஓட வைத்து விட்டார்கள். நாட்டில் வேலை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்று திருப்பூர்காரன் அலறுகிறான். இங்கிருந்து அவன் வந்தால் அவன் ஓட்டு பெற்று விடுவான், அவன் ஆட்சிக்கு வந்து விடுவான். என்ன ஆட்சிக்கு வருகிறான்? இதெல்லாம் ஒரு கருத்து. வேலை செய்வதற்கே ஆள் இல்லை. இங்கிருந்து முதலமைச்சர் ஓடிய மன்னிப்பெல்லாம் கேட்டு பீகாரில் இருக்கிறவனை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நிலையை அவர் ஏற்படுத்தி விட்டார். இதெல்லாம் உணர்ச்சி ஊட்டுவதற்காக புரியாத மக்களுக்கு எதையாவது ஒன்றை செல்வதற்காக இந்த நீட்டுக்கு போராடுகிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த நீட்டுக்கு என்ன, ஏதோ தேர்விலே முறைகேடு நடக்கிறது என்றால் திருத்தப்பட வேண்டும். அரசு அமைப்பிலே மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதிகாரிகள் செய்கின்ற போது சில தவறுகள் நேர்ந்து விடுமானால் அந்த அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டு அந்த சீர்கேடுகள் திருத்தப்பட வேண்டும் என்பதிலே மறுப்பு ஒன்று இல்லை. ஆனால் இவர்கள் ஒரு 10 பேர் தானே அதுக்கு போராடுகிறார்கள். திமுகவில் 10 பேருக்கு பணத்தை கொடுத்து மற்றதை செய்து, இல்லை அவன் உணர்ச்சியை சரியாக பயன்படுத்தி கொண்டு அவன் இயல்பாகவே எதிர்க்கின்றவனாக இருந்தால் அவனை பெரிதாக காட்டி. நான் கேட்கிறேன், இந்த நீட்டு
என்ன நீ செய்தாலும் 1,50,000 பேர் தேர்வு எழுதுகிறான், 70,000-80,000 பேர் தேர்ச்சி அடைகிறான், 10,000 பேருக்கு தான் இன்னும் இடம் இருக்கிறது. நீ என்ன செய்ய போகிறாய்? இன்னும் நீட்டை எடுத்து விட்டு 3,00,000 பேருக்கு நீ தேர்ச்சி செய்தாலும் மறுபடியும் 10,000 பேர் தான் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைவான். அறிவு வேண்டாமா? இல்லை, இந்த நீட்டை வச்சு தான் அரசியலே மையப்படுத்தி கொண்டு போய் அரசியலை நீ மையப்படுத்துகிறாய். அதுக்கு காரணம் நான் சொல்கிறேன், எந்த ஒன்றிலுமே இங்கே எதிர்க்கட்சிகள் இல்லை. எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட்டணி தர்மம் என்ற பெயராலே இவன் செய்வதற்கு காலை நக்கி கொண்டு திரிகிறார்களே தவிர, அவன் இடம் கொடுக்குறான், பணமும் கொடுக்குறான். வெற்றியடை வைப்பதற்கு அவனோட கூட்டம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த திருமாவளவன் கட்சி ரெக்கக்னிஷனை எப்படி பெற்றது? ஆனால் 4வது கட்சியாக சீமான் கட்சி இருக்கிறது. இவர்களுடைய வாக்கு வங்கியை விட 30 ஆண்டுகளாக தேர்ச்சி அடைந்த அரசியலாளர் ராமதாஸ் இன்னமும் 3வது பெரிய கட்சியாக வர முடியவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 1, 2, 3, 4வது கட்சியாக சீமான் வருகிறார். அந்த இடத்துக்கு ராமதாஸ் வர முடியவில்லை. ஏன் வர முடியவில்லை? கம்யூனிஸ்டுகள் வர முடியவில்லை, திருமாவளவன் வர முடியவில்லை, யாரும் வர முடியவில்லை. கூட்டணி சேர்ந்து அவனிடம் பணத்தை பற்றி ஏதாவது 2 பேர் 1 பேர் வந்துவிட்டால் பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலெல்லாம் என்ன குரல்? எப்பொழுது நீங்கள் எதை பற்றி பேசினீர்கள்? நாட்டிலே உங்களுடைய சிந்தனை என்ன மாறுதலை உண்டாக்கியிருக்கிறது? ஒன்றும் கிடையாது. ஆகவே இந்த நீட் என்பதும் கூட 1000 கோடி சந்தையை இழந்து விட்டோம் என்று ஸ்டாலின் பரிதவிக்கிறாரே தவிர, அது கல்வி என்பது மாநில அரசுக்கு ஆட்பட்ட ஒரு துறை. இதை இந்திரா காந்தி காலத்திலேயே கொண்டு போய்விட்டார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரையில் நீ பேசாமல் தானே இருக்கிறாய். மருத்துவத்தில் பாதி அந்த பக்கம் போய்விட்டது, கல்வியில் பாதி அந்த பக்கம் போய்விட்டது. கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் 2 பேருக்கும் உரிமை இருக்கிறது என்று ஒன்று இருந்தால் மைய அரசு தான் வெல்லும். ஏனென்றால் அவன் போலும் இந்த சட்டத்தை இவன் இல்லை என்று ஆக்க முடியாது. சட்டமன்றத்தில் இவர்கள் தீர்மானம் போட்டுக்கொண்டே இருக்கலாமே தவிர இந்த தீர்மானத்துக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அனைத்து விதத்திலையும் ஒழிக்கிறதுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லி தான். என்ன போராடுகிறார்கள்? 10 பேரை விட்டு கத்துவதன் மூலம் போராட்டம் நடக்கிறதா? அந்த நீட்டு எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீயும் சேர்ந்து தான் காங்கிரஸில் இந்த நீட்டை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தாய். இப்பொழுது இருக்கட்டும், நீனே அந்த தப்பை செய்து கொண்டு வந்திருந்தாலும் தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்து எப்படி திரும்ப முழுங்கினாயோ அதுபோல் நீனே நீட்டை கொண்டு வந்திருந்தாலும் திரும்ப முழுங்குவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. நான் சொல்கிறேன், கல்வியும் சுகாதாரமும் தமிழ்நாட்டு அரசின் கையிலும் வங்க அரசின் கையிலும் தான் இருக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு தான் சொந்தமாக, அதில் மாறுதல் இல்லை. ஆனால் நீ செய்ய நினைப்பதனுடைய நோக்கம் 1000 கோடி சந்தை பறிபோய்விட்டது என்பதுதான். இதை மாற்றி செய்வதற்கு நீட்டிலிருந்து ஏழை எளிய மாணவர்கள் இடம்பெற முடியவில்லை என்று கத்துவதற்கு 10 பேரை தயார் செய்து வைத்திருக்காங்க. இதுவரையிலும் இந்த 10,000 பேரில் ஏழை எளியவர்கள் எத்தனை பேர், பணக்காரர்கள், இவெல்லாம் புள்ளி வரும் சொல்லு. இந்த எடப்பாடி கொண்டு வந்த திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளிலிருந்து 7.5% பேர் உள்ளே போயிருக்கிறார்கள். அது ஒன்று தான் குறைவான மதிப்பெண் பெற்று கோட்டாவிலே உள்ளே போகிறார்கள். அது மாதிரி ஒரு திட்டம் திமுகவிடம் கிடையாது. 7.5% கூட்ட முடியுமா என்று பார். ஏழை எளியவர்கள் ஒரு பகுதியை அடையட்டும். ஏழை எளியவர்கள் தான் அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுகின்றேன், எல்லாவற்றையும் இது சொல்லிக் கொடுத்து கத்த வைப்பதன் மூலம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சரி செய்து கொள்வதன் மூலம் இது ஒரு பெரிய நாடே பாதிக்கப்பட்டிருப்பது போல ஒரு போக்கை ஏற்படுத்துகிறீர்கள். அது பெரிய பித்தலாட்டம். நான் சொல்லுகிறேன், நாடே ஒன்றும் பெரிதாக பாதிக்கப்படுகின்ற நிலை என்பது 10,000 பேருக்கு தான் முன்னால் இடம் கொடுக்க முடியும் என்றால் 70,000 பேர் வெளியில் இருக்கிறான். அவனெல்லாம் வெற்றி பெற்றவன், பாடுபட்டவன், தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்பதனால் உனக்கு அவர்களின் எண்ணிக்கை வெளியே தெரியவில்லையே தவிர, அவர்கள் எல்லாம் ஏழை எளியவர்கள் 1,50,000 பேருக்கு நீ இடம் கொடுத்துக்குவாய. 10,000 பேர் தான் போகிறான். 10,000 பேரிலும் உனக்கு சொல்லுகிறேன், 700 மதிப்பெண்ணுக்கு 650 வாங்கியவனெல்லாம் போய்விடுவான் உள்ளே. 650, 500 வரையிலும் போவான். பிறகு 200 வாங்கியவன் உள்ளே போய்விடுவான். பணம் வைத்திருக்கிறான் அவன். இப்பொழுது தான் கீழ் மதிப்பெண் பெற்று பணத்தை கொடுத்து விட்டு தனியார் கல்லூரிகளில் அவன் சேர்ந்து விடுகிறான். என்ன, கொஞ்சம் பேர் தான் தகுதியில் சேருகிறான், கொஞ்சம் பேர் அரசு கோட்டாவிலே சேருகிறான். நீ உண்மையான அக்கறை உடையவனாக இருந்தால் நீட்டை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். 70,000 பேர் உங்களுடைய தமிழ்நாட்டில் இடம் கிடைக்காமல் இருக்கிறான். ரஷ்யாவுக்கு அனுப்பு, திறந்து விடு. 8,000 இடங்களை திறந்து வைத்து கொண்டு ரஷ்யா காத்திருக்கிறது. குறைவான சம்பளம், உன்னை போல் பணம் கேட்க மாட்டார்கள். நம்முடைய தனியார் கல்லூரிகளை கூட உறிஞ்ச மாட்டார்கள். உலகத்தரத்துக்கு அந்த மருத்துவக் கல்லூரி வழங்கப்படுகிறது. திரும்ப வந்த பிறகு நீ ஒரு டெஸ்ட், நீட் தேர்வில் வெற்றி பெற்றவனை அவன் நேரடியாக எடுத்துக் கொடுக்குறான். வந்த பிறகு நீ ஒரு சான்றிதழ் கொடு,
தேவையே இல்லை. அவன் தரத்தை விட உன் தரம் மட்டம். ஆனாலும் நீ வேண்டுமென்றால் ஒரு சான்றிதழ் கொடு. நாட்டு மக்களுக்கு நிறைய மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். நீ 10,000 பேரை ஒரு ஆண்டுக்கு உருவாக்கு. தமிழ்நாட்டில் ரஷ்யாவிலிருந்து ஒரு 8,000 பேர் வரட்டும், 18,000 பேர் வரட்டும். வளர்ச்சி தானே. நான் இவ்வளவு நல்ல யோசனைகளை சொல்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு செகிட்டுக்காது. இது கொள்ளையடிக்கிற கூட்டம். அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கொள்ளை கூட்டம்தான் தமிழ்நாடு அரசு. அது அது அரசு ஆட்சி இல்லை, அது ஒரு கூட்டு கொள்ளை தளம். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த 8,000 அவன் ஒன்றும் இல்லை. நீட் தேர்வு பெற்றாய வா, நேரடியாக சேர், கொஞ்சம் ரூபாய் கட்டு. நீ தமிழ் மீடியத்தில் படித்து வந்தவனுக்கு நான் இடம் கொடுக்குறேன் என்று ருஷ்யா பல்கலைக்கழகத்தில் சொல்லுகிறான். நான் ருஷ்யாவை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன். உலக நாடுகள் முழுவதும் சீனா உட்பட இடம் கொடுக்குறான். ஒரு ஆண்டுக்கு 20,000 பேருக்கு 30,000 பேர் படிக்கிறான். அனுப்பு. உனக்கு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு வசதி இல்லை. தனியார்கள் இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்படி என்றால் நம்முடைய நாட்டுக்கு தேவையான மருத்துவர்களை நீ வெளிநாடுகளுக்கு அனுப்புவதன் மூலம் எளிதாக கடன் கொடு. அவன் போய் தங்குவதற்கு, இருப்பதற்கு. இதை விட கூடுதல் தரமுடைய கல்வியை அவர்கள் பெறட்டும். இப்படி நல்ல யோசனை நான் சொல்கிறேன். எவன் காதையாவது விழுகிறதா? 10 பேரை தூண்டி விட்டு நீட்டை ஒழிப்போம், நீட்டை ஒழித்தா தான் ஸ்டாலின் பையில் இன்னும் 1000 கோடி வரும். அதான் நல்ல விஷயங்கள்லாம் பொருட்படுத்தாமல் மற்றபடி இந்த மக்களை திசை திருப்ப தான் பார்க்குது. அதேதான் நீ கொண்டு வந்த நீட்டு தான். நீ எதற்கு குத்தி கொண்டு சாக வேண்டும் என்றால் நீங்கள் திமுக காரன் தான் குத்தி கொள்ள வேண்டும். காங்கிரஸோடு சேர்ந்து நீட்டு, காங்கிரஸோடு சேர்ந்து ஜிஎஸ்டி, எல்லாவற்றுக்கும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பே கிடையாதா? ஜிஎஸ்டிக்கே போயிருக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய வரி விதிப்பு முறையை தனியாக வைத்துக்கொண்டு தனியாக நடத்தலாம். இது ஏதோ இது களவாடப்படுகிறது. ஒவ்வொரு செக் போஸ்ட்டுகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு செக் போஸ்ட்டிலும் லாரி கிடப்பதற்கு அதிக நேரம். இந்த செக் போஸ்ட்டை வைத்துக்கொண்டு இந்த மாநில அரசுக்குள் பூரா பணம் அடித்தன. முந்திய அந்த செக் போஸ்ட் எந்த மந்திரி கையில் இருக்கிறதோ அவருடைய பை தான் ஒரு 2-4 பை வைத்துக் கொள்வார் அவர். இப்படித்தான் அவர்கள் ஆளுகிறார்கள். இந்த கூட்டம் என்றைக்கு ஒழிகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் நல்ல காற்றை நாம் சுவாசிக்க முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக இருக்கிற வரைக்கும் பாஜக கட்சி வளராது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க. அதிமுக விமர்சனம் பண்ணாலும் உங்களோட பதில் என்ன? ஆனால் நான் சொல்கிறேன், 5 விழுக்காடாக இருந்த வாக்கு வங்கியை 11 விழுக்காடாக அவர் உயர்த்தியது என்பது எளிய காரியமில்லை. ஒரு தேர்தலுக்குள்ளாக இதை செய்திருக்கிறார். ஆகவே அதற்கு பல 1000 கோடி ரூபாய் டெல்லியிலிருந்து வந்தது. இவரும் திமுக காரன் மாதிரி என் மக்கள் என்றெல்லாம் யாத்திரை போனார். இன்னொன்று, திமுகவினுடைய ஊழலை பெரிதாக சொல்ல முடியவில்லை. இங்கே தான் விஜயபாரதியிலிருந்து விஜயபாஸ்கரிலிருந்து ஏகப்பட்ட ஆள் இருக்கிறார்களே இந்த பக்கத்திற்கு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லையே. என்ன அவர்கள் காலில் என்ன அப்பி இருக்கிறதோ அதே இது இவர்கள் காலிலும் அப்பி இருக்கிறது. ஆகவே இவர்கள் பேச முடியாது. நான் சொல்லுகிறேன், சீமானை விட குறைவான வாக்கு பெற்றிருந்த பாஜக சீமானை விட கூடுதலான வாக்கு பெறுவதற்கு தம்ப முடிந்ததற்கு காரணம் இந்த பணம். சீமானுக்கும் பணத்திற்கு ஒன்றும் முறையில்லை. விடுதலை புலிகள் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் ஏதோ செய்கிறார்கள். அதை நேரடியாக நீ நன்கொடையாக பெறுவது பிழையானதில்லை. ஏதோ நீ இப்போ ரொம்ப வசதியாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாரதிய ஜனதா வளர்ச்சியடையவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த நிலையை முன்னாலேயே எடுத்திருக்க வேண்டும். எடுத்த நிலையில் உறுதிப்பாட்டோடு எடப்பாடி நின்றிருக்க வேண்டும். நின்று கடுமையாக இன்றைக்கு வரையிலும் அவரால் மோடி அரசாங்கத்தை பேச முடியவில்லை. நாம் எல்லாரும் கூட்டு சேராமல் ஒருங்கிணைப்பு குழு என்று இவர்களாகவே எதிரிகளாகவே வைத்துக் கொள்கிறார்கள். எடப்பாடி கட்சியிலிருந்து ஒருவனும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு போவதில்லை. இவர்களாகவே நான் சேர வேண்டும் என்று மனுப்போடு நினைக்கிறவனெல்லாம் ஒருங்கிணைப்பு குழு வைத்துக் கொள்கிறான். அவன் ரொம்ப பலவீனமாக தோற்று விட்டான். பலாப்பழம் எடுபடவில்லை, சுயேட்சை எடுபடவில்லை, தினகரன் எடுபடவில்லை. ரொம்ப மோசமாக வாக்கு பெற்றிருக்கிறார்கள். நெருக்கி நம்முடைய ராமதாஸ் மருமகளைப் போல அல்லது விஜயகாந்தினுடைய மகனைப் போல நெருக்கி தோற்றிருந்தால் கூட பரவாயில்லை. படுமோசமாக தோற்றிருக்கிறார்கள். உங்களுடைய சமூகம் உங்களுக்கு முற்றிலுமாக வாக்களித்தது என்று சொல்ல முடியாது. உங்களுடைய பணம் அவ்வளவு பணம் செலவழித்திருக்கார்கள் 2 பேரும். ஒரு பயனும் இல்லை. இப்பொழுது ஒருங்கிணைப்பு குழு என்பது ஒரு கௌரவ இரங்கல் முறை, அது வேண்டுதல் முறை, கௌரவமான வேண்டுதல். நான் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். இதுக்கு இந்த இவருடைய ஆளே கூட்டணிப்பு குழு அவர் சேர்க்க மாட்டார். ஏற்கனவே நீ போட்டு பிடுங்கி எடுத்து விட்ட.
எதுக்கு உன்னை கொண்டு வந்து வைத்து கொள்ள வேண்டும்? ஆக அவர் சேர்க்கப் போவதில்லை. ஆனால் இந்த கட்சி ஒரு புதிய உணர்வுகளை மக்களிடம் தட்டி எழுப்புகிற அளவுக்கு அதிமுக இருக்க வேண்டுமென்றால் தலைகீழ் மாற்றம் பெற வேண்டும். இந்த ஒன்றிணைப்பு குழு எடுபடாதுன்னு சொல்றீங்களா? ஒன்றிணைப்பு குழு இவர்கள் மனு போடுவதற்காக வைத்திருக்கிற அமைப்பு. நான் அங்கே சேர வேண்டும் என்றால் அங்கே போய் கதையை தட்டினார், என்ன போனியை வந்து விட்டாயா என்று கேட்பான். ஒருங்கிணைப்பு என்றால் சமநிலையில் அட்பார் நானும் சேர்ந்து கொள்வோம். நாங்களும் பெரிய பலம். எங்கே உனக்கு பலம் இருக்குது? தினகரனுக்கு என்ன இருக்கிறது? ஓபிஎஸ்க்கு என்ன இருக்கிறது? 2ஆம் இடம் தான் பிடிச்சிருந்தாங்க அவங்க போட்டியிட்ட இடத்துல எல்லாமே. ஒரு இடத்துல பிடித்தால் போதுமா என்று கேட்கிறேன். விஜயகாந்த் மகன் அவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறார். அவரை பெரிய வலிய கட்சியாக ஏற்றுக்கொள்வோமா? சொல்லுங்கள். அது அல்ல. ஆகவே அவர் சேர்த்து கொள்ள மாட்டார். அவர் அதிமுக மீண்டும் நல்ல எதிர்க்கட்சியாக 2 ஆண்டு காலத்துக்குள் மலர வேண்டும் என்றால் பழைய போக்குகளை விட வேண்டும், புதிய கருத்துக்களை வைக்க வேண்டும், மோடியை திறனாய்வு செய்ய வேண்டும், பிஜேபிக்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகளை நம் பக்கம் இழுக்க வேண்டும். இது அந்த பக்கம்தான் போகும் என்று திருமாவளவன், வைகோ போன்றவர்களெல்லாம் அங்கிட்டு போனால் அந்த பக்கம் போவார்கள், இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வந்து விடுவார்கள். ஆகவே சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் திரும்புகிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தினால் இவர்களும் சேர்ந்து திரும்பி விடுவார்கள். அவர்களுக்கு இந்த 2 இடம் எப்பொழுதும் வேண்டும், ஒரு இடம் எப்பொழுதும் வேண்டும், அவ்வளோதான். தவிர அதற்கு மேல் பெரிய நிலை ஒன்றும் இல்லை. ஆகவே அந்த நிலைக்கு எடப்பாடியால் வர முடியும். எடப்பாடி 12 விழுக்காடு என்பது குறைவானதல்ல. திருமாவளவனுக்கு 2% இருக்கும், பாமகவுக்கு 4.5% இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் 1.5% தான் இருக்கிறது. நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5% தான் இருக்கிறது காங்கிரஸ். இவர்கள் 8 கட்சியை சேர்ந்து 18% என்றால் அவன் ஒரு இனம் 12% ஓட்டு போடுகிறான். திமுகவுக்கு அந்த வாக்கு வங்கியை உடைத்து விட்டால் திமுக தோற்றுவிடும். எவ்வளவு நேரம் ஆகும்? அரசியலில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படுகின்ற போது நீ வர வேண்டும். உனக்கு அவன் மட்டுமல்ல நானும் கை கொடுக்கின்றவன் தான் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தினால் இந்த பக்கம் வருவான். நான் கமிட்டல் ஓட்ஸ் அது. ஒரு 2026 மையப்படுத்தி செய்ய வேண்டும். அதற்கான கூறே வெளிப்படவில்லையே. இன்னமும் எடப்பாடி வலுவாக பேசவில்லையே. சும்மா அவனை சேர்க்க மாட்டேன் இவனை சேர்க்க மாட்டேன் என்று சொன்னால் உனக்கு தெரியாமல் ஒரு கூட்டம், எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கட்சி படுமோசமாக தோற்று கொண்டிருக்கிற போது ஊழியர்கள் வெளியேறி கொண்டே போய் இருப்பார்கள். அது தெரியாது. 2ஆவது வரிசையில் இருக்கிறவன் வெளியே போனால் வெளியே தெரியும். அடிமட்டத்தில் இருக்கிறவன் வெளியே போனால் தெரியவே தெரியாது. கூட்டமாக அப்படியே போய்விடுவார்கள். அப்புறம் ரொம்ப காலத்திற்கு பிறகு தான் அது தெரிய வரும். ஆகவே அது நடக்கும். இப்பொழுதாவது நீங்கள் முனைப்போடு மறுபடியும் அரசியல் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். நேரிய அரசியலுக்கு வருவது, ஒரு அளவுக்கு கருத்தான விஷயங்களை முன்வைப்பது, சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை பெறுவது, பிஜேபியோடு கடைசி வரையிலும் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இதெல்லாம் அந்த சுடுகாட்டு பிரசவ வைராக்கியங்களை போல் இருக்கிறது. அது உண்மையான வைராக்கியமாக இருந்தால் அது நல்லது தான். இப்போ நானெல்லாம் எந்த காலத்திலும் ஒரு மத ரீதியான கட்சியை ஆதரித்ததில்லை, எப்பொழுதும் கிடையாது. செக்குலரிசம் தான் என்றைக்கும் என்னுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. அதுபோல் ஒரு அளவுக்கு சோசலிசம் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகும் இன்னமும் ஏழ்மை மக்களுக்குரிய கொள்கையாக நான் இன்னமும் அதைத்தான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த கருத்துக்களெல்லாம் எனக்கு 20 வயதிலிருந்து 25 வயதிலிருந்து மாறுதல் கிடையாது. உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏதாவது ஒன்றை வைத்து கொள்ளுங்கள், ஒரு கொள்கையை வைத்து கொள்ளுங்கள். அப்படி செய்தால் திமுகவை வீழ்த்துவது, திமுக பெரிய மக்களிடம் பெரிய எதிர்ப்பு நிலை காணப்படுகிறது. திமுகவுக்கு அவரால் ஒன்றும் முடியவில்லை. அவர் பொம்மை போல செயல்படுகிறார், நடக்கிறார், போகிறார். ஏதோ அதிகாரிகளை வைத்து கொண்டு ஓட்டுகிறார்கள். 40 இடத்தில் வெற்றி பெற்றிருக்காவிட்டால் இதுவும் இந்த மதிப்பும் இருக்காது. காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இனிமேல் எதிர்கட்சி தான். தேர்தலில் வெற்றினா யாரை சொல்லுவீங்க? தேர்தலில் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மோடி இருக்கிறார். ஆகவே மூக்குணாங்கயிறு போடப்பட்ட மாடு கட்டுக்குள் இருந்து தீரும் என்பது ஒரு வகையில் நல்லது. ஏற்கனவே இருந்ததை விட இங்கே என்ன திமுக, அதாவது 2Gயில் அடித்த பணமே குமிந்து போய்விட்டது, 6G வந்து விட்டது, அடிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் ராவண ராஜா. ஆட்சிக்கு வர முடியவில்லை. 4 கப்பல் தான் வைத்திருக்கிறோம், இன்னொரு 10 கப்பல் வாங்க வேண்டும் என்று டிஆர் பாலு விரும்பினார், நடக்கவில்லை. ஜெகத் ரட்சகன் விரும்பினார், நடக்கவில்லை. இவர்கள் தான் திரும்ப வருவார்கள். இவர்கள் தான் திரும்ப மிந்தி சின்ன உண்டியல் மாநில உண்டியல், மத்திய உண்டியல் பெரிய உண்டியல். 1,70,000 கோடியெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த துறையிலும் அடிக்க முடியாது.
பெரிய உண்டியல் இது. அந்த உண்டியல் போய்விட்டது என்று இவர்களுக்கெல்லாம் கவலை. அந்த உண்டியலில் அடித்து கலைஞருக்கு எல்லாருக்கும் தான் பங்கு கொடுத்தார். கலைஞர் டிவிக்கு 200 கோடி வந்ததே. இந்த தடவை காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்து திமுக ஒரு வலிமையான இடத்தை பெற்றிருக்கும். மம்தாவுக்கு அடுத்தபடியாக. மம்தா கூடுதல் இடம், இவருக்கு 22 தானே. மற்றவர்கள் என்ன இருந்தாலும் அவர்களுக்கும் ஸ்டேட் மந்திரிகளெல்லாம் கேட்பார்களே. வைத்து கொள்ளுங்கள். மந்திரி சபையை காங்கிரஸ் அமைத்திருந்து திமுக ஒரு 3வது 2வது 4வது இடத்தில் இருந்து வலிமையாக இருந்து மந்திரி சபையை அமைந்திருந்தால் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்திருப்பார். பொன்முடி வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த 7 பேரின் மீதும் வழக்கு இல்லாமல் போயிருக்கும். சரியா? அப்புறம் இனிமேல் நாம் 6Gயில் குறிவைக்கலாம். எவ்வளவு பெரிய கற்பனைகள், எவ்வளவு பெரிய வசதிகள், எல்லாமே போய்விட்டது. எல்லாமே போய்விட்டது. அது ஒரு விதத்தில் நாட்டுக்கு மிச்சம். உங்களை கொன்றான், நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, கொன்றான். உங்களை கொன்றவர்களை கொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள். நாடு இப்படி இருக்கலாமா என்பது ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும், கொலை செய்த உங்களை நான் தூக்கில் போடுகின்ற போது அந்த நாடு நியாயமாக ஆட்சி நடத்துகிறது என்பதுதான் பொருள். கொலைகாரர்கள் அவிழ்த்து விடப்பட்டு விடக்கூடாது. அதுதான் நியாயத்தின் அடிப்படை. இந்த 17 போலீஸ்காரர்களும் யாரையும் கொள்ளலாம். நாளைக்கு 1300 பேரை கொள்வார்கள். அப்போ இதுதான் ஜனநாயகம் என்றால். இதை விட மன்னர்கள் ஆட்சியில் மக்களை கொள்வதில்லை. அவர்கள் மாற்று நாடுகளை சேர்ந்தவர்களை தானே கொன்றார்கள். மன்னர் ஆட்சி இதை விட நல்ல ஆட்சியாகிவிட்டதே. எந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய மக்களை கொன்றான்? எந்த கரிகால் பெருவிழத்தான் கொன்றான்? எந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கொன்றான்? இவர்களுடைய ஆட்சியிலே கொள்வதும் போலீஸ்காரர்களுக்கு அவ்வளவு பெரிய உரிமை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், 17 பேரும் கொலைகாரன், காக்கி உடை அணிந்த கொலைகாரன். இந்த நாட்டிலே காக்கி உடை அணிந்து கொலை செய்வதற்கு உரிமை பெற்ற ஒரு அமைப்பு இருக்குமானால் நாம் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லை. இந்த நாடு நம்முடைய நாடு என்கின்ற பெருமை எனக்கு இல்லை. என்னுடைய அடிப்படை உரிமையை பெற்றுத்தராத நாடு. என்னை ஒருவன் கொலை செய்தால், போலீஸ்காரன் கொலை செய்தால், போலீஸ்காரன் மீது வழக்கில்லை. என்னை அவன் கொலை செய்யலாம், தூத்துக்குடியில் போல. இது நாடா என்று கேட்கிறேன். இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் என்னமாவது தெரியுமா? இந்த பாவங்களெல்லாம் உன்னைத்தான் சுத்தும். ஒரு நாட்டிலே கொலை குற்றங்களை ஒரு மன்னன் தண்டிக்கவில்லை என்றால் அந்த கொலையாளியை நீ தண்டித்தால் நீதி. கொலையாளியை தண்டிக்கவில்லை என்றால் அந்த நீதிக்குரிய தண்டனை உனக்குத்தான் வந்து சேரும். ஆகவே எனக்கு தெரிய இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் 2 பேர் தான். வியந்தேன் அவ்வளோ வியந்தேன். காஷ்மீரில் ஒரு புரட்சிவாதி. அவன் வேறு புரட்சியெல்லாம் இல்லை. அவன் அந்த மக்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக, காஷ்மீர் 376 பிரிவு நீக்கப்பட்டதற்காக அவன் போராடினான். அவனை பிடித்து பிஜேபி அரசாங்கம் சிறையில் வைக்குமா இல்லையா? வைத்தது. 4 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறான். அவன் எம்பி தேர்தலுக்கு சுயேட்சையாக ஒரு மனுவை போட்டுவிட்டு வீட்டில் இருந்தான். நம்முடைய ஸ்டாலினை போல ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிப்பது, 100 கோடி செலவழிப்பது என்றெல்லாம் இல்லை. அண்ணாமலையை போல செலவு செய்வது என்பது இல்லை. மனுவை போட்டுவிட்டு வீட்டில் இருந்தான். அவனுக்கு வேண்டியவர்கள் வேலை செய்தார்கள். இவன் நிற்கிறான் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்தார்கள். 3 மடங்கு 4 மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறான். யாரை? ஷேக் அப்துல்லா மகனை, மெஹ்பூபாவை, பிஜேபியை எல்லோரையும் சேர்த்து தோக்கடித்து விட்டு 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறான். காஷ்மீரில் இன்னமும் சிறையில் இருக்கிறான் ஒருவன். பஞ்சாபில் அதுபோல் அவனும் தீவிரவாத மனப்போக்குடையவன் என்று நம்முடைய அரசாங்கம் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறது. காலிஸ்தான் ஆதரவாளன் என்று. அவன் 2-3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறான். இவர்களெல்லாம் சிறையில் இருந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள், இந்த 2 பேரும். ஏனென்றால் அந்த மக்கள் நம்முடைய உரிமையை இவன் தான் காத்து தருவான் என்று இந்த 2 பேரையும் அந்தந்த மக்கள் நம்புகிறார்கள். பாருங்கள், ஃபரூக் அப்துல்லா மகன் தோற்று போனார் என்றால் இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? ஷேக் அப்துல்லா குடும்பத்தில் 3ஆவது ஷேக் அப்துல்லா முதலமைச்சர், அவர் மகன் முதலமைச்சர், நம்முடைய ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர். அவரை தோற்கடித்திருக்கிறான் அந்த சுயேட்சை. ஒரு முதலமைச்சரை தோற்கடித்திருக்கிறான் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், அவன்தான் காஷ்மீர் மக்களின் உரிமையை காப்பாற்றக்கூடியவன். இவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் நைந்து போனார்கள். நம்முடைய அதிமுக போல் ஆகிவிட்டார்கள். அதனாலே மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை. பஞ்சாபில் பாருங்கள், ஆம் ஆத்மி உட்கார்ந்து விட்டது. ஆம் ஆத்மியினுடைய கதையெல்லாம் ஏறத்தாழ முடித்து விடுவார். அவர் சிறையிலேயே இருந்து நொந்து, அவ்வளோதான். நான் முதலிலே சொன்னேன், இவர்களெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் செந்தில் பாலாஜியிலேருந்து எல்லாரும் வெளியே வந்திருப்பார்கள். இனிமேல் இவர்களெல்லாம் வாழ்நாளைக்கு உள்ளே தான் இருப்பார்கள்.
ஓகே. இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இது பழிவாங்குவது, மோடி இவர்களை பழிவாங்கினார் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். தப்பானவனை தண்டிப்பது பழிவாங்கல் அல்ல, நியாயமானவனை தண்டிப்பது பழிவாங்கல். காஷ்மீரில் நீ சிறை வைத்திருக்கிறாயே அது பழிவாங்கல். பஞ்சாபிலே அந்த அவன் எம்பியாக பதவியேற்க விடாமல் செய்வோம் என்று சொல்கிறார்கள். மக்கள் வாக்களித்த பிறகு அவன் எம்பியாக வருவதை நீங்கள் தடுக்க முடியாது. இதில் உச்சநீதிமன்றம் சரியாக இல்லை என்றால் உச்சநீதிமன்றமே மூடப்படுகின்ற நிலைமைக்கு வந்துவிடும். நான் கேட்கிறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி ட்ரம்ப் 1000 பேசுகிறார், ட்ரம்ப் ஜனாதிபதியாக வருவேன் என்று சொல்கிறாரே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளியே சுதந்திரமாக இருக்கிறவர்களெல்லாம் தோற்கிறீர்கள், உள்ளே இருக்கிறவன் வெல்லுகிறான் என்றால் அவன்தான் கொள்கைவாதி என்று மக்கள் நம்புகிறார்கள். அவனை அனுப்பு பாராளுமன்றத்திற்கு. உன்னுடைய கருத்து தானே அது. இவன் தீவிரவாதி என்பதும் இவன் தவறு செய்கிறான் என்பதும் இவன் வல்லாட்சி போக்குடையவன் என்பதும் உன்னுடைய கருத்து. அது நியாயத்தின்படியான கருத்து என்று சொல்ல முடியாது. நீ நினைக்கிறாய் அவனை தீவிரவாதி என்று, உனக்கு எதிரானவனெல்லாம் தீவிரவாதி. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த சவுக்கு சங்கருக்கு குண்டாசிலிருந்து விடுதலை செய்து விடக்கூடாது என்று உயர்நீதிமன்ற நீதிபதியை அணுகுவதற்கு 2 பேர் அரசாங்கத்திலிருந்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே நீதி விலை கூறி ஏலமிடுவதற்குரிய நிலை அடைந்து விட்டது. சாமிநாதன் ரொம்ப நேரிய நீதிபதி என்கின்ற காரணத்தினால் இத்தகைய அணுகல் முறையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நான் சொல்கிறேன், யார் என்றும் வெளிப்படுத்த வேண்டும், அவர்களின் மீது சுய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம். அப்படி வந்து சொல்வதற்கு அரசின் சார்பாக ஒரு தனி மனிதன், அவர் என்ன பெரிய உலகத்தில் இல்லாத வெடிகுண்டை வெடித்து விட்டார் இந்த சவுக்கு, அவரை நீங்கள் வைத்தே ஆக வேண்டும். என்ன உங்களுடைய அரசுக்கு எதிராக அவர் பேசுகிறார், அதனாலே அவர் காலமெல்லாம் உள்ளே இருக்க வேண்டுமா? இதற்கு நீதிபதி வரையிலும் ஒரு அரசு போவதென்றால் உங்களுடைய அரசின் யோக்கியதை தெரிகிறது. இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக அரசு இதில் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்கிறதா? திருமாவளவன் கேட்கிறாரா? கோபால்சாமி கேட்கிறாரா? நான் தான் கேட்கிறேன். என்னுடைய குரல் எவனும் கேட்கிறது. சுவாமிநாதன் விடுவிச்சுதான் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா அது மாறுபட்ட கருத்து அப்படின்னு சொல்லி தான் அவர் மேலே வந்துட்டு. அது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த நீதிமன்றம் எப்படி அந்த கருத்தை கொண்டு செலுத்தி இருக்க வேண்டும் என்றால் 2 பேர் யார் வெளிப்படுத்துங்கள். அவர்கள் எதற்காக அரசின் சார்பாக வந்தார்கள் நாம் விசாரிக்க வேண்டும். உனக்கு நீங்கள் செய்கின்ற ஆயிரக்கணக்கான காரியங்கள் வெளியே வருவதில்லை. ஒரு நீதிபதி இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு சாதாரண மனிதன் சவுக்கு, அந்த சவுக்கை குண்டாசில் காலகாலத்திற்கும் வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அரசாங்கம் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துகிறது என்றால் தனக்கு எதிரானவர்களெல்லாம் கருவறுக்க வேண்டும் என்று அந்த அரசு நினைக்கிறது. அந்த அரசு எத்தகைய அரசு என்பதை மக்களுக்கு புலப்படுத்த வேண்டும். சாமிநாதன் அந்த பெயரை வெளியிட வேண்டும். ஜெயச்சந்திரன் அது குறித்து வழக்கிலே சேர்த்து விசாரிக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இந்த அது மாதிரி நீதியே கிடையாது. பொன்முடியினுடைய இன்னொரு வழக்கு, அவருக்கு 3 ஆண்டு தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். பொன்முடியினுடைய இன்னொரு வழக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. செம்மண் அள்ளிய வழக்கு 28 கோடி, அதில் 27 பேர் பலசாட்சியாக இருக்கிறான். உங்களுடைய நீதிமுறை என்ன என்று நான் கேட்கின்றேன். பெரிய லீகல் கவர்மெண்ட், லாஃபுல் கவர்மெண்ட் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே, நான் சொல்கிறேன் லாலஸ் லா. அது ஒருவன் அதிகாரியாக இருக்கின்ற போது செம்மன் திருடினான் என்று வழக்கு கொடுக்குறான். பிறகு விசாரணைக்கு வருகிற போது ஆட்சி மாறிவிடுகிறது. இப்பொழுது இந்த ஆட்சியில் தனக்கு தண்டனை வந்து விடும் என்று அஞ்சி அவன் உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் நான் அவ்வாறு சொன்னேன். ஒரு பொய்யை அவன் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அவனை விலக்கு, பதவி விட்டு விலக்கு. ஒரு பொய்யை அவன் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குது? நீதிமன்றங்கள் இதை பற்றி பேசுவதே இல்லை. அவன் பிறல் சாட்சி, சரி தள்ளு, வழக்கு தள்ளுபடியாக போகிறதே தவிர ஒருவன் அரசு அதிகாரி, சாதாரண சுப்பையாவும் சோமையாவும் அல்ல, ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறவன் பிறல் சாட்சியாக மாறுகிறான் என்று சொன்னால் அந்த வழக்கை, பொய் வழக்கை எதற்காக நீ பதிவு செய்தா என்று கேட்க வேண்டாமா? இதை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவையெல்லாம் இருக்கின்றன, இவையெல்லாம் சுய வழக்காக எடுத்துக்கொண்டு அவனை தண்டிக்க வேண்டும், அவனை பதவியை விட்டு நீக்க வேண்டும் அந்த அரசு அதிகாரிகளை. அப்படி இல்லாவிட்டால் எல்லா வழக்குகளையும் போடுவான், எல்லா வழக்குக்கும் பிறல் சாட்சியாக மாறுவான். நீதி எப்படி இருக்கும்? ஆட்சி மாற்றம் போது நீதிபதிகளும் மாற்றம் கருத்து தெரிவிச்சு எல்லாம் அது என்னது? இது என்ன நீதி? அதிகார வட்டத்திற்கு வெளியே நீதி அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் பேசிக்கொள்வதற்கும் அம்பேத்கர் சொன்னதற்கும் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன் நான். அதிகார வட்டத்திற்கு உள்ளே தானே இருக்கிறது. பிறல் சாட்சிகளாக அவர்கள் மாறுகிறார்கள் என்றால் அதிகாரிகளை
ஆட்சியினரை தண்டிப்பதற்கு உன்னால் முடியாது என்று சொன்னால் எவனோ ஒருத்தன் 2 பேர் மாட்டிக்கொண்டு போகிறான் என்பது போதுமானதல்ல. நூற்றுக்கணக்கான பேர் செய்து கொண்டிருக்கிறான் அதை. கடைசியா ஒரு கேள்விங்க. இப்போ மாநில அந்தஸ்து பெற்றிருக்க விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வந்து இந்தியா கூட்டணியில பங்கேற்றப்போ பாத்தீங்கன்னா அவருக்கான அந்த மரியாதைன்றது கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி இணையத்துல பேச. யாருக்கு? திருமாவளவன் அவர்களுக்கு. ஏன் கூட்டத்தில் நிற்கும் போது ஓரமாக போய் நில்லுங்கன்ற போல ஒரு காட்சி வந்துட்டு வைரல். ஆனால் அதை பற்றி அவர் ரொம்ப சுயமரியாதை கொண்டிருக்கணும். உங்களுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவரை ஓரமாக நிற்க சொன்னதை பற்றி அவர் வருத்தப்படவில்லை. ஏதோ நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறார்களே என்று நினைக்கிறார்கள் இருக்கிறது. அப்படி நடத்தக்கூடாது. அவர் வருத்தப்படுவதை விட நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக வருத்தப்படுகிறீர்கள். ஓரமாக நெல் என்று சொன்னோட எதற்காக ஓரமாக நிற்க சொல்லுறா என்று கேட்க வேண்டியவர் அவர். நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். ஓகேங்க, சரி, தொடர்ந்து பேசுவோம். தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க.